இப்போ வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ குளறுபடின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. போலி வாக்காளர் பட்டியல் கரெக்ட். ஒரே இடத்துல என்ன சார், ஒரு சின்ன ஒரு இடத்துல 10 இருக்கிற இடத்துல 80 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதை இந்தியா டுடே போய் பார்த்துட்டு ஆமாம் அது உண்மைதான், அந்த மாதிரி அந்த சார்ஜஸ் உண்மைதான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உங்களை போல ஒரு ஊடக துறை அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்டா இல்லையா? அதான் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் புதிய வாக்காளர் சேர்க்கறது, அதில் திருத்தம் பண்ணுறது, இறந்து போனவர்கள் பேரை நீக்கிறது, இதெல்லாம் எப்போவுமே வழக்கமாக நடைபெறும். உண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடுறோம். அதெல்லாம் அரசியல் பிரதான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போல்லாம் மௌனமாக இருந்துட்டு எலெக்ஷனில் தோன்றதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி நீ ஏற்றுக்கிறது? நான் கேட்குறேன், இதெல்லாம் அவ்வளோ கீனாக நான் பார்த்துருப்பாங்கடான்னு எனக்கு தெரியல. உதாரணமாக 10 இடத்துல 80 பேர் வாக்காளர்கள் அப்படின்னு இருக்குன்னு ஏதோ சேர்த்துருக்கான், போயிருக்கான், வந்திருக்கான்னு ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம். மொழி இந்த அளவுக்கு கீனாக, அதாவது நான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொன்னேன் பாருங்கள். ஃப்ராடுங்கிறது டு த கோர் அப்படின்னு பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறம் இன்னும் தான் நோண்டி பார்த்தா உங்களை மாதிரியே ஒரு 10 பேர் 10 ஃபோட்டோ, ஒரே ஆளுக்கு 10 ஓட்டு. இதெல்லாம் எப்படி சார் நியாயம்? அப்புறம் யார் பேர்னா ABCDEFG அப்படின்னுங்கிற மாதிரி டிவி FGH அப்படிங்கிற மாதிரிலாம் பேர்லாம் போடணும். இதெல்லாம் என்ன சார் அது? எங்கே இதெல்லாம் ஒன்றுக்கே வெரிஃபை பண்ண. ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுனா அதுக்கு கட்சிகள்லாம் தயாரிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஃப்ராடு பண்ணும்பொழுது அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா சார்? எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு உள்ள ஒரு நம்பிக்கைப்படுகின்ற ஒரு நம்பிக்கை உரிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் நான் எல்லாத்தையுமே டவுட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா சார்? இட்ஸ் பாசிபிள் ஃபிசிக்கலி, அதாவது ஒன்றுத்தையும் அதுக்கே எவ்வளோ நாளா